11 மைலில் நம்ம போய் வலை விட போகிறோம். நண்டுக்கு வலை விட்டுட்டு நாளைக்கு 8 மணி 9 மணி கரையை வந்துடுவோம். அதுக்கு இடப்பட்ட நேரத்தில் எங்கெல்லாம் நடக்குதுன்னு நீங்கள் அந்த வீடியோவில் பாருங்கள். பேச மாட்டேன் உண்மையிலே. டீசல் யார் கொண்டு வருவா? டீசலு நீ கடலுக்கு போயிட்டு நாளைக்கு 9:30 வந்துடுவான் கரையை. 9:30 பிடில அந்தோனி தீவனில் எப்படி அழிஞ்சிட்டு தெரியுது. அந்த தெரியுதுல நடுவில் அந்த கோபுரம் தெரியுதா? ஆமாம், அந்த கோபுரம் வரைக்கும் முதல் தீவு தான். அதுக்கிட்ட அந்த கோபுரம் லேசாக வெள்ளை அடிச்சு கிடச்சி தீவிட மாரி. அவன் டப்பாவில் கிடக்கல. அம்மா எல்லாத்தையும் சிறப்பாக போட்டாச்சு. ரைட் ரைட். சம்பளமா? பைப்பரை அலசாம வச்சிருக்கல அந்தோனி, அலசக்கூடாதோ? சனிக்கிழமை அலசணும் பற்றி கேட்போம். அது அந்த நேரத்துக்கு அலசணும். மழையை பாய்ச்சி போட்டு அலசுவோம் 2 கடலுக்கு. இல்லை இன்னைக்கு மழை பாய்ச்சி போடணும். இல்லை சவுண்டு திக்கு திக்கு திக்குமான மாதிரி அது தூக்கிறோம். தூக்க போகணுமா? ஒரு சப்போர்ட் தானே. ஆமா நீராட்ட போறியோ? போட்டு அவங்க போட்டு சிரிக்க
கடல்புறா நம்ம 11 மைலில் நண்டு வலை விட போகிறோம். விட்டுட்டு நாளைக்கு ஒரு 9 மணி 10 மணி கரையை வந்துடுவோம். அதுக்கு இடையில எவ்வளோ நண்டு வருது, கடலில் என்னென்னலாம் எப்படிலாம் இருக்குது, எப்படி வலை வாங்குறாங்கன்னு பார்க்கலாம். இவங்க 2 பேரும் தான் அந்த மீனவர்கள், அந்தோணி செல்வராஜ். ஆமாம், ஃப்ரெண்டோட போட்டு தான் இது. வீடியோ எடுக்கிறதுக்காக அவங்க கூட வந்திருக்கேன். மகளே, நம்ம போட்டு வந்து ரன்னிங்கில் போகிறப்போ எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்னு பார்த்துக்கோங்க. 7 புள்ளி அடிச்சு போகுது. வலை விட்றதுக்கு போகிறப்போ இந்த ரன்னிங். ஆமாம், மக்களே, நம்ம இன்றைக்கி கடலுக்கு வந்த கிழமை வந்து சண்டே ஈவினிங் தான் நம்ம கடலுக்கு கிளம்பணும். அதனால் சண்டே ஸ்பெஷல் தான் நமக்கு இன்றைக்கி நைட்டு டின்னராக இருக்க போகுது. அதனால் இப்போது வலை இழக்கிறதுக்கு முன்னக்கூட்டி கொஞ்சம் சாப்பிட்டுக்க விடுவோமேன்ட்டு பிரியாணியும் ரத்த பொரியலும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆமாம், சண்டே கடலுக்கு வந்தாலே மேக்ஸிமம் இப்படி தான், நான்வெஜ் தான் இருக்கும். அதனால் அதை கொண்டு வந்திருக்கோம். அப்படியே ஸ்நாக்ஸு பிஸ்கெட்டு வாங்கிட்டு வந்தோம். அதையும் சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே வலை இழக்கிற இடம் வந்துட்டு அப்படியே கொடிக்கம்பு போட்டுட்டு வலை இழக்க வேண்டியதான். நம்மகிட்ட கொடிக்கம்பு கிடையாது. ஆரம்பத்தில் தொட்டா போடுறப்போ கும்பலாக கையில் ஒரு இதாக அள்ளி தான் எறிவோம். அதே ரன்னிங்கில் தான் அப்படியே போயிட்டுருக்கோம் வலை. பாருங்கள் எப்படி இழக்கிறோன்ட்டு. ரைட்டு மக்களே, நம்ம சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு கை கழுவிட்டோம். தொட்டா போட வேண்டியதான். தொட்டா போ மக்களே, தொட்டாப்பு போடுறதுக்கு அந்த தொட்டாப்பு வலை நீட்டாக இறங்குறதுக்கு எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணணும். அதுதான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கான். 2 கம்பு சைடு அதில் குழாயெல்லாம் இருக்கும். அதில் 2 கம்பை ஊனிட்டு குறுக்க ஒரு கம்பு கட்டிட வேண்டியதான். கட்டிட்டு அந்த கேப் வழியாக தான் அந்த வலை இலைக்கும் நம்ம பைப்பருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இறங்கிட்டு போவோம். அப்படியே நம்ம எவ்வளோ ஸ்பீடாக வந்தாலும் நம்மளோட சாஃப்ட்டில் வந்து அது டேமேஜே பண்ணாது. அது பாட்டில் கரெக்டாக கண்டிப்பாக நம்ம என்ன ரேஸில் வந்தாலும் அது பாட்டில் போயிட்டுருக்கும். அதுக்காக தான் இப்போ கட்டிகிட்டு இருக்கேன். ரைட்டு மக்களே, தொட்டா போட வேண்டிய நேரம் வந்துட்டு நமக்கு இப்போது. அதுக்காக தான் வலையை கையில் கொஞ்சம் சுருட்டி கையில் மொத்தமாக கும்பலாக எடுத்துகிட்ருக்கான். எடுத்து அந்த கேப்பில் இப்போ போடுவான். இந்த வலையில் 2 பிரிவாக கயிறு இருக்குது மக்களே. ஒன்று மடவலை, ஒன்று மேவலை. எல்லா வலையிலையுமே இருக்கிறது தான். இந்த நண்டு வலையில் வந்து மடவலைங்கிறதுல
கொஞ்சம் கேப் விட்டு சின்ன சின்ன குண்டு இருக்கும். இன்னொரு இது மேவலங்கிறது வந்து வெறும் பிளெயின் கயிறு தான், பிளாஸ்டிக் கயிறு. அது குண்டு கீழே தரையாக இருக்கும். மேவலங்கிற அந்த கயிறு வந்து மிதந்துக்கிட்டு இருக்கும். அந்த கேப்பில் தான் நண்டு மீன் ஏதாட்டும் வர்றப்போ அது அதில் மாட்டிக்கிட்டது. அதைத்தான் நம்ம காலையில் வலை இழக்கிறப்போ பிடிக்கிறோம். அப்படி தான் நண்டு இந்த வலையில் மாட்டிக்கிடுது. இப்போ நம்ம வலையை இழக்க போகிறோம். 9 செட்டையும். வலை இறங்குறதுக்கு 25 நிமிஷம் ஆச்சு மக்களே. அதை தான் நான் ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போ ஒவ்வொரு இதாக வலை இறக்க வேண்டியதான். அப்படியே இறக்கிட்டே வருவோம். மக்களே, இப்போ நம்ம வலை இலக்கிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், எப்படி இந்த வலை தெளிவாக இறங்குது அப்படின்ட்டு. நமக்கு இது நண்டு வலைங்கிறப்போ நண்டுனா நண்டு மட்டும் வராது. நண்டு, மீன், அப்புறம் ரேட்டு போகாத ஆமை நண்டுலாம் கோழி தீவனத்துக்கு போடுவாங்க. கோழி தீவனத்துக்குன்னு உள்ள நண்டு, மீன் அதெல்லாம் வரும். சங்கு, அப்புறம் பிளாஸ்டிக்கு, நம்ம யூஸ் பண்ணுற குப்பை, அது எல்லாமே கடலில் கிடக்கிறது எல்லாமே இங்கே இந்த வலையில் வரத்தான் செய்யும். இப்போ நம்ம வலை இலக்கிட்டு காலையில் பிடிக்கிறப்போ அந்த குப்பையோடு சேர்ந்து வரப்போது நண்டை ஒரு பக்கமாகவும் குப்பை இந்த மாதிரி கச்சடா, அதை நாங்கள் கச்சடான்னு சொல்லுவோம், அதை எல்லாத்தையும் ஓரமாக போட்டுட்டு கரையை கொண்டு வந்து அதை நாங்கள் அடுக்குவோம். திருப்பி அது எல்லாத்தையும் கழிச்சிட்டு அடுக்கி கொண்டு வர்றது தான் இந்த போட்டோம் நீட்டாக இருக்குது. மக்களே, நம்ம என்னென்னு தான் வலை தெளிவாக அடிக்கிருந்தாலுமே நம்ம கவனக்குறைவால் ஒரு சின்ன துரும்பு, அதாவது இரும்பு துரும்பு, இல்லாட்டி ஒரு முள்ளுச்சங்கலாம் நம்ம இதில் நிறையா வரும். குட்டி குட்டி முள்ளுச்சங்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த இதெல்லாம் இந்த வலையில் சேர்ந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போச்சு இல்லை மொத்தமாக, அந்த மாதிரி தான் மொத்தமாக அள்ளிட்டு போகும். இப்படி மொத்தமாக அள்ளிட்டு போகிறப்போ அந்த வலை தண்ணிக்குள்ளே மொத்தமாக கிடக்கிறப்போ நண்டு எதுவுமே நமக்கு அதில் பிடிபடாது. ஆமாம், அதனால் நம்ம இந்த இது கரையில் வச்சு அடுக்கிறப்போ தெளிவாக அடுக்குவாங்க. கரெக்டாக எந்த இதுவுமே உள்ள எந்த கல்லுமே சேராத அளவுக்கு நீட்டாக அடுக்குவாங்க. இதில் இந்த மாதிரி அடுக்கிறதுல வந்து பெரும்பாலும் நம்ம ஊர் சைடு பக்கம்லாம் இதில் வீட்டாளர்களையும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. 1-2 பேர் வந்து சம்பளத்துக்கு ஆள் போட்டு வலை எடுக்கிறதுக்கு மட்டுமே சம்பளத்துக்கு ஆள் போட்டு வச்சுருக்காங்க. ஆமாம், இது இவங்க 2 பேரும் போகிறதுனால இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த வலையை எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வலை எடுக்கிற போலாம் இவங்க கூட நான் கிடையாது, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க 2 பேரும் அடுக்கிற வலை தான் இவ்வளோ தெளிவாக இருக்குது. மொதல் செட்டு நமக்கு வலை இலக்கியாச்சு. அடுத்து 2வது செட்டு, இதை தாக்கி நம்ம இலக்கிட்டுருக்கோம். இப்போது மக்களே, நண்டு வலை வரும்போது இந்த மாதிரி தான் ப்ளூ கலரில் தான் முதலாம் இருக்கும். அதுக்கப்புறம் நிறையா டிஃப்ரெண்ட் கலரில் போட ஆரம்பித்தாங்க கம்பெனியில் வலையை. அதனால தான் அந்த மஞ்சள் கலரு பார்த்துருப்பீங்க, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, இப்போ ப்ளூ கலரு, இதுதான் ஒரிஜினலு. அதுக்கப்புறவு ஒவ்வொரு கலராக வரும், ஒவ்வொரு இதாக. ஏன்னா இது ஒரு நண்டை ஏமாத்துகிற மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஒரு பாசியில் பாசின்னு நினச்சி வரும், இறை இருக்குன்னு நினச்சி வரும். அதுக்காக தான் இப்படி கலராக சாயம் பூசி வலை இழக்கிறாங்க. மக்களை, வீடியோ ஸ்பீடாக வச்சதுனால 2வது செட்டு இலக்கியாச்சு. இப்போ 3வது செட்டு திருப்பி இலக்கிட்டு இருக்கோம். 3வது செட்டு கலர் பார்த்தீங்களா, மஞ்சள் கலரு. இப்படி ஒவ்வொரு கலராக வச்சுருக்காங்க. 9 செட்டுமே ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் கலராக இருக்குது. இதுலேயுமே ஒவ்வொரு நம்பரும் மாறும். 40 மாலுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு நம்பராக மாறும். ஏன்னா ஒவ்வொரு நண்டு தரத்தை பொறுத்து ஒவ்வொரு நண்டும் ஒவ்வொரு வலையில் டிஃப்ரெண்ட்டாக படும். அதுக்காக தான் நண்டோட மீனுமே இது கூட சேர்ந்து வரும். மீன், கனவா எல்லாமே வரும். சிங்கிக்கு தனியாக வலை வச்சுருக்காங்க. சிங்கிக்கு தான் அந்த மஞ்சள் கலர் இறக்குவாங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, 3வது செட்டு இலக்கி முடித்தாச்சு. இலக்கி முடியுது. அடுத்த 4வது செட்டு அந்த மொத்தமாக போகுது பார்த்தீங்களா. இது 1-2 கவனக்குறைவுனால வருது. இதுதான் பெரும்பாலும் நடக்கக்கூடாத இதாக பார்த்துக்கிடுவாங்க. ஏன்னா கடல் மேலே வச்சு இந்த மாதிரி மொத்தமாக போகிறப்போ இது நம்ம மேலே கொழுவிட்டுனா திருப்பி நம்மளை சேர்த்து இழுத்துட்டு போயிடும். அதனால் பெரும்பாலும் இதெல்லாம் கவனமாக இருப்பாங்க. 4வது செட்டு இழக்கிற மக்களே நம்ம இப்போது.
மகளே 4வது செட்டை தொடர்ந்து 5வது செட்டை இழக்கிறதுக்கு அதை அந்த தொட்டாப்பு எடுத்து தாக்குறாங்க. 2 வலைக்கு உள்ளதையும் 2 வலைக்கு உள்ள தொட்டாப்பு எடுத்து ஒன்றா தாக்குறாங்க அடுத்த 5வது செட்டு இழக்கிறதுக்காக. மக்களே 5வது வலை இறங்கும்போது 6வதாக ஒரு வலை தாக்குறதுக்காக எடுக்கிறாங்க. ஆனால் அதில் 6வதாக உள்ள வலை மட்டும் இல்லை, அதில் 3 வலை இருக்குது மக்களே. 8வது வலை வரைக்கும் அதில் தான் இருக்குது. எதுக்காக அப்படி வச்சுருக்காங்கன்னா, எதுக்காக அப்படி பொட்டணம் போடாமல் வச்சுருக்காங்கன்னா, வலை வாங்குறப்போவே தெளிவாக பிடிச்சிட்டாங்க. அந்த இது எந்த கச்சடாவும் கிடையாது, எந்த பாசி எதுவுமே கிடையாது, நண்டு மட்டும் வந்திருக்குது. நண்டை கழித்து போட்டுட்டு அப்படியே தெளிவாக வச்சுருந்துருக்காங்க. அதை அப்படியே இழுத்து அந்த 3 வலையும் சேர்த்து மொத்தமாக தாக்க போகிறாங்க. தாக்கி அப்படியே வலை இறங்க போகுது மக்களே. ஏன்னா அந்த வலை இறக்குறப்போ தாக்குனதை அவுக்காமையே அப்படியே கண்டினியூவாக அந்த 3 செட்டையுமே வாங்கி ஒரே வலையாக வச்சுருக்காங்க. அதை தான் இப்போ தாக்க போகிறாங்க. அதுக்காக தான் இப்போ அந்த வலையை எடுக்க வந்திருக்காங்க. மக்களே இது வரைக்கும் நம்ம 5 வலை தெளிவாக இறக்கிட்டோம். 5 வலை நீட்டாக இலக்கியாச்சு. இப்போது நம்ம இழக்கிறது 6லேருந்து 8வது வலை வரைக்கும் இலக்கிட்டு இருக்கோம் கடலில். அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் அமைக்கி விட்ருங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனோட நம்ம வீடியோவும் சேர்ந்து வரும். மக்கள் இந்த மாதிரி கடல் சம்மந்தமான வீடியோலாம் கம்மிங் அப்பில் இருக்குது, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வலை இழக்கிறதுல எந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்தாலுமே கேளுங்க கமெண்ட்டில், கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள் கமெண்ட்டை. மக்களே நம்ம வலை இழக்கிறப்போ கரெக்டாக டைம் வந்து ஒரு 8:30 இருக்கும். கரையிலேருந்து 5:30 5:45 கிளம்பணும். அப்படியே வந்தோம், வந்து இழக்கணும். தூத்துக்குடி ஹார்பர் பக்கத்தில் இழக்கிட்டு இருக்கோம். பேக்ரவுண்டில் அந்த ஹார்பரோட லைட்டிங்ஸ்லாம் தெரியுது பார்த்தீங்களா மக்களே. இவங்க இந்த வலையை தெளிவாக பிடிக்கிறப்போ ஒரு திருக்க வந்துருந்துருக்குது. அதை அப்படியே நடுவில் வச்சுருந்துருக்காங்க. எதுக்காகனா நண்டுக்கு ஒரு இற மாதிரி வச்சுருந்துருக்காங்க. அதை பார்த்து நண்டு வரும், மீன் வரும், இறால், சிங்கி ஏதாட்டும் ஒன்று வந்துடும் சொல்லி ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்காங்க. வலை இழக்கும்போது நான் ஸ்பீடு வந்து செக் பண்ணல மக்களே. ஆமாம், வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால ஸ்பீடு செக் பண்ண முடியல. இன்னொரு நாள் இதே மாதிரி நான் எடுப்பேன். அப்போது உங்களுக்கு அந்த ரன்னிங்கில் எவ்வளோ ஸ்பீடு வருது அதை முன்னக்கூட்டி உங்களுக்கு போட்டேன். வலை இழக்கிறப்போ என்ன ஸ்பீடில் இழக்கிறாங்க அந்த இதை நான் உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்து நான் உங்களுக்கு இதில் தனியாக ஷோ பண்ணுறேன். ஆமாம், மறந்துட்டேன். இப்போது 8வது வலை முடிய போகுது. அடுத்த 9வது வலை நம்ம இழக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அதை தாக்கிடுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் 9வது வலை இழக்கினதுக்கு பிறகு இந்த தாட்டு, அதாவது நம்ம அந்த பொட்டணம் போட்டிருக்கோம்ல, அந்த தாட்டு அவ்வளோத்தையும் நீட்டாக மடித்து வச்சுட்டு அப்புறம் பைப்பரில் எதுவும் குப்பைங்க எதுவும் இருந்துச்சுன்னா அதை தூரம் எடுத்து போட்டுருவாங்க. எடுத்து போட்டுட்டு மக்களே வலை இழக்கிறப்போ இந்த மாதிரி பெரும்பாலும் கையை உடலை விடக்கூடாது. உடலை விட்டோம்னா ரூட் விழுந்துட்டால் நம்மளையும் தூக்கிட்டு போயிடும் தண்ணிக்குள்ளே. இவங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஃபிஷர்மேனுங்கிறதுனால அசால்ட்டாக கையை விட்டு எதுவும் கொழுவிச்சுன்னா தட்டி விட்டுறதுக்காக அப்படி கை வச்சுருக்காங்க. மற்றபடி நம்ம புதுசாக யாரும் போகிறவங்க இந்த மாதிரி கையை விட்டோம்னா ரூட் போட்டு நம்மளையும் தூக்கிட்டு போயிடும் கடலுக்குள்ளே. அப்புறம் பதட்டத்தை மக்களே 8வது வலை இலக்கி முடிக்க போகிறோம். இப்போ 9வது வலை போட்டோன்னா நம்ம இப்போ அவுக்குறோம். அதில் வந்து தொட்டாப்பு தேடுறது ரொம்ப சிம்பிள் மக்களே. எதுக்காகனா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயும் ஒரு அடையாளத்துக்கு ஒரு கலர் ரிப்பன் வச்சுருப்பாங்க.
எண்டிங் பாயிண்ட்லேயும் ஒரு ரிப்பன் இருக்கும். நம்ம ஈஸியாக அதை எடுத்துக்கலாம்ல. மேல் டாப்பில் இருக்கிறப்போ அந்த தொட்டாப்பை நம்ம எடுத்துக்கலாம். முடியும் போது அந்த கீழே உள்ள தொட்டாப்பை வந்து வலையை கொஞ்சம் பிரட்டிட்டு அந்த ரிப்பனை கலரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி அந்த தொட்டாப்பை எடுத்துடலாம். அதுக்காக தான் அந்த ரிப்பன் கட்டியிருக்காங்க. இந்த இதெல்லாம் முன்னக்கூட்டியே நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கணும். மக்களே, இதுதான் கடைசி வலை. இந்த வலையை 2 பிரிவாக பிரித்து வச்சுருக்காங்க. இதில் ஒரு 2 பீஸ் இருக்குது, அப்புறம் இன்னொரு பொட்டணம் இருக்குது, அதுவும் இதோட உள்ளது தான். அதை ரெண்டையுமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஏன்னா இது வந்து புது வலை. இந்த புது வலை இப்போ தான் இன்றைக்கி தான் மொத கடலில் இழக்கிறாங்க. அதனால தான் இதை தனியாக வச்சுருக்காங்க. இது நாளைக்கு வலை பிடிக்கிறப்போ கண்டினியூவாக அந்த தொட்டாப்பை எடுத்து தாக்கி ஒரே வலையாக ஆக்கிடுவாங்க. அப்புறம் இது கடைசியாக இது, ஆனால் இதுதான் பெரிய வலையாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த இதில். மக்களை, இப்போ நம்ம வலையை இலக்கி முடிக்க போகிறோம். இது வரைக்குமே இருந்த 8 செட்டையுமே கண்டினியூவாக 1 by 1 அதோட தொட்டாப்பில் ஜாயின் பண்ணி அப்படியே இலக்கிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் வலை கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஒரு கல் எடுத்திருப்போம், ஒரு ஃபேவர் பிளாக் கல் எடுத்து இந்த தொட்டாப்பில் அந்த குண்டு கயிறு இருக்குல்ல அதில் கட்டி வச்சுருப்பாங்க. அதில் கட்டி அப்புறம் ஒரு சின்ன அடையாளத்துக்கு ஒரு போயா, அந்த போயாவோட தூக்கி கடலில் போட்டுருவாங்க. கடலில் போட்டுட்டு நம்ம அந்த தொட்டாப்பு இருக்கிற இடத்துல இருக்கலாம். ஏன்னா நம்ம இருக்கிற இடம் வந்து கப்பல் போயிட்டு வர்ற இடம். ஏன்னா ஆர்பர் பக்கத்தில், ஆத்துவா பக்கத்தில் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. திடீர்னு நைட் டைம் கப்பல் போயிட்டு வர இருந்துச்சுன்னா நம்ம மேலே விட்டுருவாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் தூரம் தள்ளி போய் ஆங்கர் போட்டுட்டு அதில் இருந்து கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு பேசிட்டு அப்புறம் தூங்கிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு 5 மணிக்கு விடிய காலம் பிடிப்போம் வலையை. அதுக்காக இப்போது இந்த எண்டிங் பாயிண்டில் கல்லை கட்டி நம்ம இப்போ போட்டுட்டு ஆங்கர் போட. மக்களை, நல்லபடியாக வலை இலக்கியாச்சு. இப்போ நம்ம கெட்டின கல்லையும் போயாவையும் போட்டுட்டு ஆங்கர் போட்டுட்டு இப்போ நம்ம டேஞ்சர் லைட்டு கட்டிட்டு நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். லேசர் லைட்டை சிக்னலாக பயன்படுத்துகிறானோ இந்த பையனு. இதோட 3ஆவது நாள் வெட்டிக்கிறோம் அப்படிங்க.
இல்லை என்னென்ன பவர் இருக்குது ஒன்றுமே கிடையாதுண்ணே. இந்த சிக்னல் இது எரிய மாட்டேங்குது. புதுசா எத்தனை நாள் 300 ரூபாய்க்கு மாறி தலைவா அது கொண்டா இருக்கு பாரு. ஆண்டவனே வந்தாலும் அது இதை நம்பியால் நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு இருக்கிய. அது பாட்டுக்கு 3-4 நாள் தாங்கும். 5 ரூபா தான் செல்லு இந்த இருக்குல்ல. அன்னைக்கு கொஞ்சம் உள்ள போச்சு, நீ ரொம்ப அமைக்கும். நைட்டு 2 மணிக்கு இப்படி வச்சோம்னா டேஞ்சர் மாதிரி இருக்கும். அதுலேயே ஆப்ஷன் இருக்குதா? ஆமாம், அருமையா இருப்பான். இப்படி வச்சிருமா இல்லை இப்படி வச்சிருமா, இதுதான் அருமையா இருக்கும். வழக்கம் போல எப்படி வைப்பில அப்படியே வைக்கிறேன். சார்ஜ் அதிகமாக எது இல்லை கடல் மேலே ஒரு தீக்கு தெரியாதுல. இவன் இதை வச்சுட்டு தூங்க போறாங்கண்ணே. அப்படி உயிரோட முடிச்சு நீ ஆஃப் பண்ணிட்டு பாரு. அது லைட் தாண்டு இருவாரம் ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி பாருங்க. அன்னைக்கு ராஜி பக்கத்தில் கிடந்தான். ஆமா தெரியுது. ஆமா ராஜி இதுல இருந்து சாய கிடந்தான். அவன்கிட்ட போன் அடிச்சு கேட்க தெரியாதுங்க. ஆமாங்க பாத்துக்க. அதனால சரி என்ன பண்ணணும்? சீடை வச்சிட வேண்டியதுதான். படுப்போம். இன்னும் என்ன பண்ண நானும் வளையல கேச்சு பாருங்க மக்களே அப்படி இருக்க. சரியான தட்டா இருக்குல்ல, ஒண்ணுமே பண்ண முடியாது. எல்லாம் புயலை பார்த்தது போல. ஓடு கட்டி போகுது உள்ள. ஓடுகிட்டயா? ஓடவே இல்லை கொண்டு. அதெல்லாம் நல்லா கலர் பிடிக்கும் அந்த கலரு. வேஞ்சிக்கு பெட்ரோல் ஊத்தப்புறா ஊத்து. கேன்லாம் செட்டப் பயங்கரமா இருக்குது. கேன் செட்டப்பா? ஆமா, அது மழை விழுந்துன்னா அடிக்க. யாரு எங்கள் டேடிக்கு கொடுத்த ஐடியாவா? இப்படி தான் வச்சுருக்காங்கண்ணா. மழை விழுந்துன்னா அடிக்காம மணல பாரு. கடைசியாக சேகரனை கூட போகிறப்போ அவங்க வீஞ்சில் ஊற்றுவோம் பார்த்துக்கணும். நண்டுவலைக்கு பேருக்கல்லண்ணே. ஆமாம், நண்டுவலைக்கு ஒரு 3 மாதம் போனேன். 3 மாதம்ண்ணே? ஆமாம், 3 மாதம் கூட தான் இருக்கும். கெப்பாசிட்டி எத்தனை லிட்டரு? ஒரு 3 லிட்டர். 3 லிட்டர் பிடிக்குமா? ஹைட்ராலிக் கிடையாதுண்ணே இது. ஹைட்ராலிக் நமக்கு யாருக்கு அவர் வச்சுருக்காருல்ல ஞானபிராசம். ஆமாம், இவன் சேவலும் ஹைட்ராலிக் தானா? யார்ட்டும் இல்லாத வீஞ்சு நம்ம ஊர்ல. என்ன கீர் வீஞ்சது அப்படியா? கீர் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க வீட்டுக்காரர். நீ எடுத்துட்டியா அதை? எங்கே உள்ளது? வைப்பத்தில் உள்ளது வீஞ்சு மட்டும். இங்கே உள்ளது வாரம் அந்த இதா இருக்கா? ஆமாம், கீர் இழுக்கிறாள் டக்குன்னு அப்படி வேண்டி தானே? அவ்வளோதான். சும்மா சுற்றி ட்ரம்மு. ஆமாம், இப்போ சுற்றி வரேன். இப்போ சுற்றி பாரு. சுற்ற முடியாது. வைப்பத்தில் இந்த எல்லாருக்குமே இந்த செட்டப் தானே? இந்த செட்டப் பல லிட்டருக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு லிட்டரில் ஏறி தள்ளி கம்பியில் தட்டிட்டு இருக்கணும். இதில் அப்படி கிடையாது. சரக்கு சரக்குல இப்படி சேர்ந்துட்டு வலையை பிடிச்சி ஒரு கிலோ கொடுத்தோம்னா சும்மா தான் வீஞ்சி சும்மா அடிச்சு சரியாக வாய்ப்பு. மீஞ்சி எவ்வளோ இருந்துச்சு? மீஞ்சி 60 ரூபா. செகண்டில் அப்படியே தான் இருக்கு. ஆனால் கூட்டி போட்டு போய் ஆனந்து என்ன போடும்? ஆக்கணும் பிடிக்கும். அன்னைக்கு அவன் ஒரு மீறி பிடிச்சாப்போ நைட்டால ஆமாம் அலறிட்டு நானே உருட்டாம்பகல விழுந்துருக்கணும். எனக்கு தெரிஞ்சு உருட்டா மகள் அவன் கொழுந்து வரான். செல்வம் ராசிக்காரன்ல பணம் இல்லையா? போனாலும் அந்த பணம்லாம் ஆகாது. இந்த இதெல்லாம் அந்த ஏதாட்டும் எமர்ஜென்சி நேரத்தில் இப்படி தான் பண்ணுவாங்க. யானை வெட்டி போடுறது. ஆமாம், போட்டு போய் இருந்த ஊற்றிட்டு தூண்டி போடுறது. நம்ம நம்மளோட தூண்டி போட அந்த தண்ணி வெடி எடுப்பாங்களா? எப்படி இல்லை, சரியான கட்டையாக இருக்குல்ல. பச்சை கட்டை கிடைக்காதாடா. பேத்த கட்டை தானா? இல்லை, தூண்டி செட்டப் நிறையா வச்சுருக்கான். அப்படி அடிச்சியோ?
ப்ரூஸ்லி மாதிரி கையில் பவர் நிறையா இருக்கும் போலண்ணே. மொத்த கையில் அடிக்கானண்ணா. இரு வாரம் அது வீடியோ எடுப்போம். பார்த்தாச்சா கனவாய்க்கு அப்பப்போ தூண்டி போட்டுக்கிட்டோம் நாங்கள். இந்த மாதிரி தான். நேரப்போக்கு பண்ணுறீங்களா என்னென்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? நேரப்போக்கு பண்ணுறீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? இதையும் போட்டு பார்த்துக்கிறது தானே. அதுக்கு அன்னைக்கு பிடிச்சாலும் அந்த அந்த கனவை இடைக்கு போடுறேன். அப்படி இல்லை குழம்புக்கா 30 ரூபாய் வச்சுருக்கேன். பட்டா அன்னைக்கு 30 ரூபாய்க்கா? எத்தனை மக்களே சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆனால் ஏதாட்டும் பேசிட்டு மூவி ஏதாட்டும் பார்த்துட்டு அப்போ கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வந்துடும். தூங்க வேண்டியதான். தூங்கிட்டு நாளைக்கு 5 மணிக்கு வலை பிடிக்க வேண்டியதான். வலை பிடிக்கிறப்போ தான் எவ்வளோ நண்டு வருது என்ன வரும்னு நீங்கள் பார்க்கலாம். மக்களே நம்ம வீடியோ வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா கடல்புறா யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எதுவும் டவுட்னா கமெண்டில் உங்களோட இதை சொல்லுங்கள். கண்டினியூவான 2வது பார்ட் வந்து நாளைக்கு அப்லோட் பண்ணிடுவேன். ஸ்டே டியூன் மக்களே. நன்றி இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு.
அத்தை வந்திருக்கு. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள்.